அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் குர்ஆனில் கூறிய 25 நபிமார்களின் வரலாற்றினை பார்த்து வருகிறோம். இதுவரை ஆதிபிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வரலாற்றின் காணொளியையும் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காணொளியையும் வெளியிட்டுள்ளோம். இக்காணொளியில் நாங்கள் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றின் தொகுப்புகளை பார்க்கலாம் என்று நினைக்கிறேன். ஆதிபிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவ்வுலகில் அவதரித்து 1642 ஆண்டுகள் கழித்து லாமாக் என்பவருக்கும் சுசூக் என்பவருக்கும் மகனாக பிறந்தவர்தான் இந்த நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இவருக்கு தாய் தந்தைகளால் சாஹும் அல்லது சஹுன் என்று பெயரிட்டார்கள். ஆனால் பெரும்பாலும் நூஹ் என்றே அழைக்கப்படுகிறார். அல்லாஹும் நூஹ் என்றே அழைக்கிறான். இதை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் போது லகத் அரசல்னா நூஹை நாங்கள் அனுப்பினோம் இந்த சமூகத்துக்கு என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இப்பெயர் வர காரணமாக 2 சம்பவங்கள் கூறப்படுகிறது. இவருடைய காலத்தில் ஏற்பட்ட பிரளயத்தின் பின் ஷைத்தான் அவர் முன் தோன்றி பிரார்த்தனைகளால் தான் மாபெரும் பிரளயம் ஏற்பட்டு இத்தனை மக்கள் அழிவுக்குள்ளானார்கள் என்று கூறினான். இதை கேட்டு நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தாம் செய்த அந்த பிரார்த்தனையை நினைத்து அழுததாகவும் அதனால் தான் இப்பெயர் வந்ததாக ஒரு ரிவாயத்தில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மற்றும் ஒரு ரிவாயத்தில் ஒரு தடவை நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு நாயை பார்த்து நீ எவ்வளவு அவலட்சணமாய் உள்ளாய் என்று கூறினார்கள். இதை அல்லாஹ் கண்டிக்க தம் செயலை எண்ணி அழுது கொண்டு காடுகளில் அலைந்து திரிந்தார்கள். இதன் காரணமாகவும் இப்பெயர் வந்ததாக குறிப்பிடப்படுகிறது. மேலும் சுரியானி மொழியில் நூஹ் என்பதற்கு அமைதி பெறுபவர் என்று பொருள்படுகிறது. இதற்கான காரணம் பிரளயத்தின் மூலமாக அந்த அநியாயக்கார மக்கள் அழிந்து ஒளிந்த பின் இந்த முழு உலகமும் அமைதி பெற்றதனால் அமைதி பெற்றவர் என்றும் அழைக்கப்பட்டார். இந்த நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த நாடு ஈராக். நபி இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சமூகத்தார் நபி இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மௌத்துக்கு பிறகு நேர்மையை மறந்து அல்லாஹ்வை மறந்து அக்கிரம வாழ்க்கையில் ஈடுபட்டனர். எனவே அவ்வாறான இம்மக்களை சீர்படுத்த அனுப்பப்பட்ட நபிதான் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இதை அல்லாஹ் குர்ஆனில் தெளிவாக எங்களுக்கு சொல்லி காட்டுகிறான். லகத் அரசல்னா நூஹன் இலா கௌமிஹி ஃபகால யா கௌமி இஅ்புதுல்லாஹ் மா லகும் மின் இலாஹின் கைருஹு இலா அகாஃபு அலைக்கும் அதாப யௌமின் அதீம். இந்த நூஹுவை நாங்கள் அனுப்பி வைத்தோம் அந்த சமூகத்துக்கு. அப்போது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், யா கௌமி இஅ்புதுல்லாஹ், என்னுடைய சமூகத்தார்களே நீங்கள் அல்லாஹ்வை வணங்குங்கள். அல்லாஹ் மாத்திரமே ஒரு இறைவன், உங்களுக்கு அவனை அன்றி வேறு இறைவன் கிடையாது என்று திட்டமாக சொன்ன சமயம் மேலும் சொன்னார்கள், உங்களுக்கு நான் மறுமை நாளை எச்சரிக்கிறேன், அது மிக பயங்கரமான நாள், அதாபுடைய நாள் என்றெல்லாம் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த சமூகத்தை பார்த்து சொன்னார்கள். அப்போது அந்த சமூக மக்கள் சொல்லுகிறார்கள், காலல் மலவு மின் கௌமிஹி இன்னா லனராக ஃபீ ضلالin முபீன். நூஹ்வே, உம்மை நாம் தெளிவான ஒரு வழிகேட்டில் தான் பார்க்கிறோம், தீர்க்கதரிசியாக நபியாக பார்க்கவில்லை என்று அந்த சமூக மக்கள் உதாசீனம் செய்து விட்டார்கள். அப்போது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், قال يا قومي ليس بي ضلالة, என்னுடைய சமூகத்தார்களே நான் வழிகட்டவன் அல்ல, வலாக்கின்ன ரசூல மின் ரப்பில் ஆலமீன், அகிலத்தார் உலகத்தை படைத்த அந்த ரப்புல் ஆலமீனுடைய தூதராக இருக்கிறேன் என்று சொன்னார். மேலும் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சமூகத்தார் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் காலத்தில் வாழ்ந்த சுவாக், யகூஸ், யஊக் வ நஸ்ர் போன்ற பெரியார்களை சிலையாக செய்து வணங்க ஆரம்பித்தார்கள். ஏனே நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்டதை போலவே இவருக்கும் அல்லாஹ் பல்வேறு சிறப்புகளை கொடுத்திருந்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய மகன் சீத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் தம்முடைய வாழ்க்கையில் பின்பற்றிய ஷரியா சட்டங்களை அல்லாஹ் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மாற்றி கொடுத்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வழி தோன்றர்கள் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் காலத்தோடு முடிவடைந்தமையால் இரண்டாவது ஆதம் என்று அழைக்கப்பட்டார். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தாம் வாழும் காலகட்டத்தில்
ஒட்டுமொத்த மக்களுக்கும் நபியாக அனுப்பப்பட்டிருந்தார், நபியாக விளங்கினார். இவரே முதலாக இறை நிராகரிப்பு செய்யக்கூடாது என்று மக்களை கண்டித்து பிரச்சாரம் செய்தார். மறுமை நாளில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு எழுப்பப்படக்கூடிய நபி என்றால் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான். நபிமார்களில் நீண்ட காலம் வாழ்ந்தமையால் ஷைகுல் முர்சலீன், கபீருல் அன்பியா போன்ற சிறப்பு பெயர்களால் அழைக்கப்பட்டார். 1000 ஆண்டுகள் வாழ்ந்தும் கூட நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திடகாத்திரமாக இருந்தார்கள். ஒரு பல்லும் விழவில்லை, அவருடைய ஒரு முடியும் நரைக்கவில்லை. ஒரு நாளுக்கு இரவு பகலாக 700 ரகாத்துகள் தொழும் பழக்கமுடையவராக இருந்தார். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தாம் வாழ்ந்த காலங்களில் தாம் வாழ்ந்த சமூக மக்களுக்கு 950 வருட காலமாக இஸ்லாமிய பிரச்சாரத்தை மேற்கொண்டார்கள். அவர்களுடைய பிரச்சாரம் எவ்வாறு இருந்ததென்றால் அன்பாகவும் பண்பாகவும் மக்களுக்கு பிரச்சாரம் செய்தார்கள். அதை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் போது சொல்லுகிறான், வத்துலு அலைஹிம் நபஅ நூஹ் إذ قال لقومه يا قوم إن كان كبر عليكم مقامي. என்னுடைய சமூகத்தார்களே, நான் பண்பாகவும் அன்பாகவும் உங்களுக்கு பிரச்சாரம் செய்கிறேன், உங்களை அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கிறேன். நான் உங்களுக்கு மத்தியில் இருப்பதெல்லாம் அவனுடைய அத்தாட்சியை உங்களுக்கு ஓதி காண்பிப்பதற்காக வேண்டித்தான் நான் இருக்கிறேனே தவிர வேற ஒன்றுக்கும் கிடையாது. நீங்கள் அவ்வாறு என்னை வெறுத்து ஒதுக்கினால் தவக்கல்னா, நான் அல்லாஹ்வின் பக்கமே நம்பிக்கை வைக்கிறேன். ஃபஜ்மஉ அம்ரக்கும் வஷுரகாக்கும், நான் ஏவப்பட்டதெல்லாம் அல்லாஹ்வின் பக்கம் மீள்வதற்காக வேண்டியதுதான். நீங்கள் அவ்வாறு என்னை துன்புறுத்தக்கூடிய ஒருவனாக கண்டால் என் மீதே நீங்கள் அநியாயத்தை இழைத்துக் கொள்ளுங்கள், அதில் நீங்கள் தாமதிக்க வேண்டாம் என்று அந்த மக்களை பார்த்து பணிவாக சொன்னார்கள். மேலும் சொன்னார்கள், நீங்கள் என்னுடைய உபதேசத்தை கேட்டாலும் சரி அல்லது கேட்காவிட்டாலும் சரி எனக்கு எதுவும் குறையாது. மின் அஜ்ரி நஜ்ரி அலல்லாஹ், நீங்கள் எனக்கு எவ்வித கூலியும் தர வேண்டாம், எனக்கு கூலி தருபவன் அல்லாஹ் மாத்திரமே. வ உமிர்து அன் அகூன மினல் முஸ்லிமீன், நான் முஸ்லிம்களின் ஒருவனாக இருக்க ஏவப்பட்டிருக்கிறேன் என்று நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த சமூக மக்களுக்கு அழகான முறையிலே பிரச்சாரம் செய்து வந்தார்கள். இப்படி மக்களுக்கு நேர்முகமாக மார்க்கத்தை எத்தி வைத்ததனால், ஷிர்க்கை தடுத்ததனால் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த சமூக மக்கள் அடித்து துன்புறுத்தி குத்துயிராக்கினர். அல்லாஹ் மலக்குமார்களை அனுப்பி மறந்திட செய்து அவரை குணப்படுத்தினான் அல்லாஹ். இதே போன்று ஒரு நாள் அந்த அநியாயக்காரர்களின் ஒருவன் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தலையில் அடித்து பலமான ஒரு காயம் ஏற்பட்டது. அதனால் அவருடைய தலையிலிருந்து இரத்தம் பீரிட்டு ஓடத் தொடங்கியது. இதற்கு பிறகுதான் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தம் இரு கரங்களையும் வானின் பக்கம் உயர்த்தி, யா அல்லாஹ், நீ எல்லாம் அறிந்தவனாக இருக்கிறாய், நான் இவர்களுக்கு உபதேசிக்கிறேன், ஆனால் இவர்கள் நேர்வழி பெறுவதாக தெரியவில்லை, உன் அருள் இருந்தால் மட்டுமே நேர்வழி பெற முடியும், இவர்களில் யாரும் நேர்வழி பெறுபவர்களாக நான் காணவில்லை என்று கூறினார். இதற்கு அல்லாஹ், உம்மீது யார் விசுவாசம் கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டிருந்ததோ அவர்கள் அனைவரும் விசுவாசம் கொண்டு விட்டார்கள் என்று கூறினான். அதற்கு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள், யா அல்லாஹ், இவர்களுடைய பரம்பரையிலாவது எவரேனும் விசுவாசம் கொள்ளக்கூடிய வாய்ப்பு உள்ளதா என்று நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டதற்கு அல்லாஹ் சொன்னான், யாரும் இல்லை என்றான் அல்லாஹ். அப்படி என்றால் இவர்களை அழித்து விடுவாயாக என்று உள்ளம் உடைந்து போய் கேட்டார் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அதற்கான் அல்லாஹ் பதில் அளிக்கிறான் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு, அந்த சமூக மக்களை நான் பிரளயத்தின் மூலம் அழிக்கப் போகிறேன், நீரும் உம்மை பின்தொடரும் அந்த ஒரு சிலரும் இந்த அழிவை விட்டு பாதுகாப்பு பெறுவீர்கள் என்றான் அல்லாஹ். மேலும் ஒரு கப்பலை கட்டுமாறு நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் உத்தரவு பிறப்பித்தான். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்
ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் உதவியுடன் மரங்களை நட்டு அதிலிருந்து 1,24,000 பலகைகளை பெற்றுக்கொண்டார்கள் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். பின்பு முதல் பலகையில் அல்லாஹுடைய பெயரையும் இறுதி பலகையில் காத்தமுன் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பெயரையும் மீதமுள்ள பலகைகளில் ஏனைய நபிமார்களின் பெயர்களையும் எழுதி கப்பல் கட்டும் பணியை நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆரம்பித்தார்கள். கப்பலை கட்டி முடித்து இறுதி பலகையை பொருத்திய போது அல்லாஹுவின் புறத்திலிருந்து தொனி ஒன்று வந்தது. நீர் தயாரிக்கும் கப்பலின் பணி நிறைவு பெற்றுவிட்டது. மற்றொரு ரிவாயத்தில் வருகிறது, இறுதி பலகையை பொருத்திய பின் 4 பலகைகள் பொருத்தும் அளவிற்கு இடம் இருந்ததாகவும் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்திலே கேட்டதற்கு ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மௌனமாக இருந்தார்கள். பின் அல்லாஹுவின் புறத்திலிருந்து எனது இறுதி நபியுடைய 4 ஹலீஃபாக்களுடைய பெயரை எழுதி பொருத்துமாறு அல்லாஹ்விடத்திலிருந்து கட்டளை வந்தவுடன் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவ்வாறே பொருத்தி தன் கட்டும் கப்பல் பணியை நிறைவு செய்தார்கள். இந்த கப்பலுடைய அளவுகளை பார்க்கிற போது இது நீளத்தால் 1980 அடிகள், அகலத்தால் 990 அடிகள். இந்த கப்பலுக்குள் 3 தட்டுக்கள் இருந்தது. மேல் தட்டில் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களை ஈமான் கொண்ட மக்களையும் ஏற்றிக் கொண்டார்கள். இன்னும் 2வது தட்டில் விசஜந்துக்களையும் பறவைகளையும் ஏற்றிக் கொண்டார்கள். இன்னும் 3வது தட்டில் ஐவாய் பிராணிகள் அனைத்தையும் ஏற்றிக் கொண்டார்கள். இதை மஆரிஜுன் நுபுவத் என்ற கிதாபிலே நாங்கள் பார்க்கலாம். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் கட்டும் கப்பலுடைய பணி நிறைவு பெற்று முடிந்து கப்பலை தயாராக வைத்திருக்கும் இத்தருணம் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த சமூக மக்கள் அந்த கப்பலுக்குள் வந்து மலம் கழிக்க ஆரம்பிக்கிறார்கள். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இதை கண்டு மிகவும் மனம் வருந்தினார்கள். இவ்வளவு ஒரு கேவலமான அசிங்கமான செயலை இந்த சமூக மக்கள் செய்து விட்டார்களே என்பதற்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார்கள். யா அல்லாஹ், நான் செய்த இந்த கப்பலுக்குள் அசிங்கம் செய்து விட்டார்களே இந்த சமூக மக்கள் என்ற முறைப்பாட்டை அல்லாஹ்விடத்திலே நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் செய்தார்கள். இதன் பின்னால் அல்லாஹ் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொன்னான், நூஹே, நீ கவலைப்படாதே, நான் இதற்கான மறுவேலையை நான் பார்க்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அந்த ஊரில் இருந்த மலம் கழித்த அனைத்து மக்களுக்கும் சொறிசிறங்கு போன்ற நோய் வந்தது. இதனால் இரவு பகலாக அந்த மக்கள் சொரிந்து சொரிந்து உடம்பெல்லாம் வேதனையால் துடிக்க ஆரம்பித்தார்கள். அந்த சமூக மக்கள் ஒரு நாள் ஒரு இரவு ஒருவன் யாருக்கும் தெரியாமல் வந்து அதுக்குள் மலம் கழித்துக் கொண்டிருக்கும் அந்த நேரம் தவறி மலத்துக்குள் விழுந்தான். விழுந்தவன் யாருக்கும் காண்பிக்காமல் வீட்டுக்கு சென்று சுத்தப்படுத்தி கொண்டான். தன் உடம்பில் இருந்த அந்த சொறிசிறங்கு அப்படியே இல்லாமலாகிவிட்டது. இதன் பின்னால் இவன் அந்த சமூக மக்களுக்கு இந்த விடயத்தை சொன்னான். அனைவரும் போய் அந்த கப்பலில் இருந்த மலத்தை அள்ளி தன் உடம்பெல்லாம் பூசிக்கொண்டார்கள். கப்பலிலே இம்மி அளவு கூட அசுத்தமில்லாத அளவுக்கு அந்த கப்பலை சுத்தப்படுத்தி கொடுத்தார்கள். இப்படியே சென்று கொண்டிருக்கிற நேரம் பிரளயத்துடைய காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது. நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எல்லா மக்களையும் சமூக மக்களை எல்லாம் அழைத்தார்கள். அழைத்து சொன்னார்கள், அவாஜிப்தும் ஜாக்கும் திக்ரு ரப்பிக்கும் அலா ரஜுலின் மின்கும் லியுன்திரக்கும் வலிதத்தகூ வலஅல்லகும் துர்ஹமூன். நான் உங்களுக்கு மத்தியில் வந்தது எதற்கென்றால் உங்களை நல்வழிப்படுத்துவதற்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய நினைவை உங்களுடைய உள்ளத்திலே ஊட்டுவதற்காக வேண்டித்தான் நான் வந்தேன். உங்களுக்கு தக்வாவை ஏற்படுத்த வேண்டும், ரஹ்மத்தாக வாழ வேண்டும் நீங்கள் என்றெல்லாம் உங்களுக்கு நான் உபதேசிப்பதற்காக வேண்டித்தான் வந்தேன். நீங்கள் உபதேசம் பெற்றுக் கொள்ளுங்கள் என்று அவர்கள் அழகான முறையிலே ஒரு தாவத்தை செய்தார்கள், உபதேசம் செய்தார்கள். அந்த மக்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? ஃபகஸபூஹு ஃபன்ஜைனாஹு வல்லதீன மஅஹு ஃபில் ஃபுல்க். நீ பொய்யன் என்றே ஒரே அடியாக நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பொய்ப்பித்து விட்டார்கள். அதற்கு பின்னால் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னை பின்பற்றக்கூடியவர்களை, ஈமான் கொண்டவர்களை கப்பலிலே ஏற்றினார்கள். அதை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும்போது சொல்லுகிறான், ஆணியால் அடிக்கப்பட்ட இந்த கப்பலில் நாங்கள் அந்த நூஹுடைய மக்களை, நூஹை பின்பற்றியவர்களை நாங்கள் ஏற்றினோம் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். அப்படி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னை பின்பற்றியவர்களை ஏற்றிக் கொண்டார்கள். இதற்கு பின்னால் தன்னை பின்பற்றிய அந்த கப்பலில் இருக்கக்கூடியவர்களுக்கு சில விதிமுறைகளை, உபதேசங்களை செய்து கொடுக்கிறார்கள்.
அது என்னவென்றால், இந்த கப்பலில் இருக்கும் காலம் வரை யாரும் உடலுறவு கொள்ளக்கூடாது. அல்லாஹுடைய உத்தரவு வரும் வரை யாரும் உண்ணவோ பருகவோ கூடாது. இத்தருணத்தில் அந்த மக்கள் ஏற்கனவே ஒரு இடத்துக்கு தேவையான தனக்கு தேவையான உணவுகளை எல்லாம் சேகரித்து கொண்டிருந்தார்கள். அல்லாஹு தஆலா அதிலிருந்த மிருகங்களுக்கும் ஊர்வனைகளுக்கும் பறவைகளுக்கும் ஒற்றுமையான தன்மையை கொடுத்தான். இரக்க குணத்தை அல்லாஹ் கொடுத்திருந்தான். இல்லை என்றால் ஒரு மிருகம் ஒரு மிருகத்தை சாப்பிட நேரிட்டிருக்கும். இவ்வாறு கப்பலில் ஏறி அனைத்து மக்களும் தயாராக இருக்கிற இத்தருணத்தில் அல்லாஹ் அறிவித்த அந்த அடையாளம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய ரொட்டி சுடக்கூடிய கல்லிலிருந்து நீரூட்டு வெளிவரும் என்ற அந்த அடையாளம் வரத் தொடங்கியது. இதற்கு பின்னால் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறார்கள். யா அல்லாஹ், நிச்சயமாக நான் தோல்வியடைந்தவனாகவே இருக்கிறேன், ஆகவே நீ எனக்கு உதவி செய்வாயாக என்று துஆ கேட்டார்கள். அப்போது அல்லாஹ் ஃபஃபதஹ்னா அப்வாப ஸமா பிமாஇன் முன்ஹமிர், வானில் கொட்டும் மழையை கொண்டு நாங்கள் வானத்தின் கதவுகளை திறந்து கொடுத்தோம். வஃஜர்னல் அர்த உயூனன் ஃபல்தகல் மாஅ அலா கத்குதிர், மேலும் பூமியில் ஊற்றுக்களாக பொங்கிலக்கூடிய அளவுக்கு நீரை நாங்கள் வெளியாக்கினோம் என்று அல்லாஹ் அந்த பிரளயத்தை ஏற்படுத்தி விட்டான். இந்நேரம் தன்னுடைய மகன் கன்ஆனை அழைத்தார்கள். மகனே, வலா தக்குமில் காஃபிரீன், காஃபிர்களோடு சேர்ந்துடாதே, நீ கப்பலுக்குள் வந்து ஏறிடு மகனே என்று சொன்னதற்கு மகன் சொன்னான், நான் மலை உச்சியின் மீது ஏறியாவது தன்னை பாதுகாத்து கொள்ளுவேன் என்று பேசிக் கொண்டிருக்கிற நேரம் மாபெரும் அலை வந்து அவனை இழுத்து கொண்டு சென்றது. அந்நேரம் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்கள். யா அல்லாஹ், என்னுடைய மகனை காப்பாற்றுவாயாக என்று சொன்னதும் அல்லாஹ் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறான். யா நூஹு இன்னஹு லைஸ மின் அஹ்லிக் இன்னஹு அமலுன் கைரு ஸாலிஹ் ஃபலா தஸ்அல்னி மா லைஸ லக பிஹி இல்முன் இலா அஇதுக அன் தகூன மினல் ஜாஹிலீன். நூஹ்வே, அவன் உன்னுடைய குடும்பத்தைச் சேர்ந்தவன் அல்ல, அவன் கெட்ட மனிதனாக இருக்கிறான், உன் உபதேசத்தை அவன் செவிமடுக்கக்கூடியவனாக அல்ல, ஆகவே நீ அவனுக்காக வேண்டிய என்னிடத்திலே கேட்டால் நீ மடையர்களின் ஒருவனாக ஆகிடுவா என்று நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் உபதேசித்தான். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்த அந்த கப்பல் புறப்பட்டு கொண்டிருக்கிற நேரம் உலகில் ஒரே இருள் கவ்வி கொண்டது. பொங்கும் கடலுக்கும் பூமிக்கும் வித்தியாசம் தெரியாத அளவுக்கு உலகமே வெள்ளக்காடாக இருந்தது. முழு உலகத்தையும் சுத்தி வந்தது இந்த கப்பல். காபத்துல்லாவுக்குள் அந்த வெள்ளம் போகாத அளவுக்கு அல்லாஹ் ஒரு தடுப்பை வைத்திருந்தான். அந்த கப்பல் காபாவை 7 முறை வலம் வந்ததாக ஒரு ரிவாயத்தில் அழகான முறையில் அறிவிக்கப்படுகிறது. சுமார் 2 மாதங்கள் அல்லது 50 நாட்கள் வரை தண்ணீரில் மிதந்து கொண்டே இருந்தது. உலகில் அனைத்து காபிர்களும் அழிந்தொழிந்து போன பின்னர் வானம் மலையை நிறுத்தவும் பூமி தண்ணீரை உறிஞ்செடுக்கவும் அல்லாஹ் கட்டளையிட்டான். இப்படியான ஒரு நேரத்தில் அல்லாஹ் குர்ஆனில் பல இடங்களில் சொல்லி காட்டுகிறான், நாங்கள் அந்த கப்பலை ஜோத் என்னும் மலையில் நாங்கள் கொண்டு போய் நிறுத்தினோம் என்று அல்லாஹ் பல இடங்களில் சொல்லி காட்டுகிறான். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த கப்பலில் இருந்து இறங்கி பூமியில் கால் வைத்து முஹர்ரமுடைய மாதம் பிறை 10ஆம் நாள் என்பதாக ஒரு ரிவாயத்தில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சூரியன் அப்படியே உதயமாகிக் கொண்டே வருகிறது. சூரியனை பார்த்தார்கள், கண்களெல்லாம் கூச ஆரம்பித்து விட்டது. நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் சமூக மக்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள், கண்ணுக்கு சுருமா விடுங்கள், கண்ணுக்கு சுருமா விட்டு கொண்டால் அந்த கண் கூசுவது இல்லாமல் போகும் என்று சொல்லி கொடுத்த அந்த வரலாற்று நுணுக்கம்தான் இன்று வரைக்கும் பின்பற்றப்படுகிறது. அந்த சுருமாவுடைய சுன்னத்து. அப்படியே இறங்கி ஜூத் என்ற மலை அடிவாரத்தில் தன்னுடைய குடும்பத்தோடு ஒரு கூடாரங்கள் அமைத்து வீடுகள் கட்டி தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கிறார்கள். இவ்வாறு நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் சமூகத்தோடு வாழ்வாதாரத்தை அந்த ஜூத் என்ற மலை அடிவாரத்தில் அமைத்ததின் பின்னால ஒரு நாள் ஷைத்தான் அந்த நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்னால வந்து காட்சி அளித்தான். ஷைத்தான் சொன்னான் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து, நூஹுவே, நரகத்துக்கு அனுப்புவது என்னுடைய வேலை, நான் சபதம் செய்த வேலை நரகவாதிகளை அதிகமாக்குவது. ஆனால் உம்முடைய துவாவால் எத்தனையோ பேரை நீ நரகத்துக்கு அனுப்பிவிட்டாய் என்று நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து ஷைத்தான் சொன்னவுடன் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழ ஆரம்பித்தார்கள். சுபஹானல்லாஹ், பல நாட்கள், அதாவது வெள்ளம் முடிந்து 200 வருடம் இந்த உலகத்தில் வாழ்ந்தவர்கள் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அவ்வளோ காலமும் அழுது குலைந்தவர்களாக அழுதே
அப்படியே அழுது அழுது நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மரணமும் நெருங்கி கொண்டிருக்கிற நேரம் தன்னுடைய மகன் சாமை அழைத்தார்கள். அவர்களுக்கு முஸ்லிம் பெண்ணுக்கு பிறந்தவர்கள் 3 பிள்ளைகள், சாம், ஹாம், யாபிஸ். இப்போது சாமை அழைத்தார்கள். அவர் ஒரு நபியாகவும் ஒரு ரிவாயத்தில் அறிவிக்கப்படுகிறது. அதாவது நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனக்கு பின்னால் நீதான் இந்த சமூகத்தை வழிநடத்த வேண்டும் என்று நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சாமுக்கு பல உபதேசங்களை செய்து கொடுத்தார்கள். மக்களோடு கனிவாகவும் பண்பாகவும் நடக்க வேண்டும், ஆட்சி இவ்வாறு தான் செய்ய வேண்டும், இந்த சமூக மக்களை இவ்வாறு தான் வழிநடத்த வேண்டும் என்ற சில கட்டுக்கோப்புகள் எல்லாம் சொல்லி கொடுத்தார்கள். சொல்லி கொடுத்ததன் பின்னால சாம் தன்னுடைய கையில் பதவியை ஏற்றுக்கொண்டார்கள். இன்னும் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் எவ்வாறென்றால் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 40வது வயதில் நபி பட்டம் கிடைத்தது என்று அறிவிக்கிறார்கள். தூஃபான் என்ற வெள்ளத்துக்கு பின்னால 200 ஆண்டுகள் இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள் என்றும் அறிவிக்கப்படுகிறது. நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அப்படியே வாழ்ந்து மரணமாகிறார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அவர்கள் மரணிக்கும் போது 1450 வயதுகள். அவர்கள் அடக்கம் செய்யப்பட்ட இடம்தான் சிரியாவில் கர்க் என்று சொல்லக்கூடிய இடத்தில் அடக்கம் செய்யப்பட்டார்கள். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிகவும் இந்த சமூகத்துக்கு உழைத்தார்கள். அப்படியான இந்த நபியை நாங்கள் மறக்கக்கூடாது. அவருடைய வாழ்க்கையை அடிக்கடி நாங்கள் ஞாபகப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பது எங்கள் மீது கட்டாய கடமையாக இருக்குது. இன்ஷா அல்லாஹ் மற்றும் ஒரு நபியோடு நாங்கள் அடுத்த வாரம் இன்ஷா அல்லாஹ் சந்திப்போம்.